வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப சுவையான ஹெல்த்தியான முருங்கைக்கீரை துவட்டுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கீரை வந்துட்டு அதில் அவ்வளோ இரும்பு சத்து இருக்குது. எல்லா சத்துக்களுமே நிறைஞ்ச கீரை தான் இது. ரொம்ப இது வந்து கிராமப்புறங்கள்லாம் ரொம்ப ஈஸியாக சூப்பராகவே கிடச்சிடும். இந்த கீரை வந்து நம்ம வந்து வாரத்துக்கு ஒரு 3 முறையாச்சும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா முடி கொட்டுறதுலாம் கண்டிப்பாக நின்றுடும். போன்லாம் நல்லா ஸ்ட்ராங்காகவும், கை கால் வலி, மூட்டு வலி இதெல்லாம் இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக அந்த முருங்கைக்கீரை வந்து சேர்த்துக்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதில் இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால கன்சீவாக இருக்கிறவங்க கூட இந்த கீரையை வந்து அதிகமாக எடுத்துக்கலாம். இந்த கீரை துவட்டுறது ரொம்ப ஈஸி தான். ரொம்ப கம்மியான பொருளை வச்சு நம்ம பண்ணிக்கலாம். வெங்காயம், காஞ்ச மிளகாய், கல் உப்பு, அப்புறம் தேங்காய், கொஞ்சம் தண்ணி, அப்புறம் முருங்கைக்கீரை நல்லா உருவி அலசி வச்சுருக்கேன், அப்புறம் எண்ணெய், அவ்வளோதான். இதை வச்சு நல்லா சூப்பராக ஹெல்த்தியாகவே பண்ணலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து பண்ணும்போது கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா வச்சோம்னா அது சூப்பு மாதிரி எடுத்து இந்த கீரை துவட்டுறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் குடிச்சிடலாம். இது வெறும் சட்டியில் வந்துட்டு வெங்காயம், கல்லுப்பு, காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் அதை நம்ம வந்து வதக்கிட்டே இருக்கணும். இது மாதிரி பண்ணும்போது நல்ல வாசமாகவும் இருக்கும். நம்ம வந்து ஆயில் வந்து இதில் லாஸ்ட்டாக தான் சேர்ப்போம். சில பேர் ஆயில் வேண்டான்னா கூட விட்டுடலாம். ஆனால் லாஸ்ட்டாக கொஞ்சம் சேர்த்தோம்னா கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால லாஸ்ட்டாக சேர்த்துக்கணும். இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினதும் நம்ம வந்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். ரொம்ப தண்ணி ஊற்றி நம்ம இது பண்ண வச்சோன்னா முருங்கைக்கீரை கொஞ்சம் கசந்துடும். நம்ம தேவையான அளவு கம்மியாக ஊற்றினா போதும். இதில் நான் கொஞ்சம் சூப்பு எடுத்துக்கலாங்கிறதுக்காண்டி அந்த முருங்கை சாறை எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் 1 டம்ளர் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். ஆனால் தண்ணி நிறைய ஊற்றக்கூடாது, ஏன்னா அது நல்லாவே வெந்துடும். ஏன்னா இது கொஞ்சம் நல்லா இளங்கீரை தான். இந்த வெயில் டைமில் முருங்கைக்கீரை சாப்பிடும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக சாப்பிட்ணும். ஏன்னா அதில் வந்து இந்த முசுக்கட்டை வந்து முட்டை விட்டு வச்சுருக்கோம். இந்த வெயிலில் வந்து பூச்சியெல்லாம் அந்த கீரைக்கு பின்னாடி சைடில் தான் இருக்கும். அதெல்லாம் நம்ம நல்லா செக் பண்ணி நல்ல கீரையாக பார்த்துட்டு, ஓட்டையாக இல்லாத கீரையாக பார்த்து நம்ம நல்ல கீரையாக எடுத்து அந்த கீரையை யூஸ் பண்ணிக்கலாம். மரத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும் பூச்சி வச்சுருக்கா வைக்கலையான்ட்டு. நமக்கு தெரியாமலே, கண்ணுக்கு தெரியாமல் எங்கே வேணாலும் அந்த முட்டை இருக்கும். அதனால் நம்ம கேர்ஃபுல்லாக தான் நம்ம வந்து இந்த கீரையை எடுத்துக்கணும். இந்த கீரை நல்லா அலசி அந்த தண்ணி நல்லா கொதித்ததும் இந்த கீரையை எடுத்து போட்டுடலாம். மூடியில் போடலை. மூடி போட்டால் ஒரு மாதிரி அவிச்சிக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் நான் மூடி போடலாம். ஆனால் மூடி போட்டு தான் வேக வைக்கணும்னு சொல்லுவாங்க. நான் வந்து இப்போ தான் சிம்மிலே வச்சு செய்யும்போது நமக்கு வந்து அந்த கலரும் மாறாது, நல்லாவும் இருக்கும். அந்த கீரை வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம சின்னத்துலேருந்தே பழக்கணும். கீரையாக சாப்பிட்லன்னா நம்ம பொடி பண்ணி கொடுக்கலாம். இப்போ இட்லி பொடிலாம் செய்கிறோன்னா அதில் ஒரு பொடி போட்டு நல்லா வெறும் சட்டியில் வதக்கி அதோட பொடியோடு சேர்த்து அரைச்சிக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பொம்பளை பிள்ளைங்க வந்து நல்லாவே சாப்பிட்ணும். ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு இந்த பீரியட்ஸ் டைம்லாம் வந்து கால் வலி, கை வலி, மூட்டு வலி, வயிறு வலிலாம் வரும். அவங்களாம் வந்து இந்த கீரை சாப்பிடும்போது நல்லா ஹெல்த்தியாகவே இருக்கும். இதை வந்து சாதாரணமாக நம்ம வந்து விடக்கூடாது. முருங்கைக்கீரை கிராமப்புறத்துலலாம் நல்லாவே கிடைக்கும். இங்கே சிட்டியில் தான் வந்துட்டு ரொம்ப ரேர் கிடைக்கிறது. கிடைக்கும் போதெல்லாம் கண்டிப்பாக அதை வாங்கி செஞ்சிடணும். இது முருங்கைக்கீரை சாம்பார் செய்யலாம். காரக்குழம்பு செய்யும்போது அதில் 2 பொடி முருங்கைக்கீரை போட்டு செய்யும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து வத்த குழம்பு செய்யும்போது தனியாக துவட்டி சாப்பிட்லாம். நாங்கள் ரசம் வச்சோம்னா முருங்கைக்கீரை வச்சு செஞ்சு சாப்பிட்ருவோம். இந்த மாதிரி தண்ணி இன்னும் கொஞ்சம் வெந்ததும் நம்ம வந்து அந்த தேவையான தண்ணியை நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா ரொம்ப தண்ணி ஊற்றிலாம் அது வேக வைக்கக்கூடாது. ஸோ ரொம்ப நேரம் வெந்துட்டுருக்கும்போது சத்து ஃபுல்லாக தண்ணியில் போயிடும். நம்ம வந்துட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு இருந்தோன்னா தண்ணி இந்த அளவுலேயே நான் வந்து 1 டம்ளர் தண்ணி எடுத்துட்டேன். எடுத்தோன்னே கொஞ்சம் தண்ணி இருக்குது. தண்ணி நல்லா சுண்டணும். அப்போ தான் வந்து இந்த கீரை வந்து சீக்கிரம் கெட்டு போகாது, நல்லாவும் இருக்கும். இந்த அளவுக்கு இருக்கும்போது நம்ம வந்து கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து ரொம்பலாம் எண்ணெய் ஊற்றணுன்னு தேவையில்ல. கொஞ்சம் எண்ணெய் சேர்த்தோன்னா கொஞ்சம் நல்லா வாசமாக நல்லாவே இருக்கும். இதில் சில பேர் வந்து முட்டைலாம் சேர்த்து செய்வாங்க. அந்த முட்டை எப்போ சேர்க்கணுன்னா முருங்கைக்கீரை முக்கால்வாசி முடிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு முட்டை ஒரு முட்டை 2 முட்டை உடச்சி ஊற்றி கீரையோடு சேர்த்து பிரட்டி சாப்பிட்டுப்பாங்க. இந்த சாறை நான் எடுத்துக்கிட்டேன். இந்த சாறை சாப்பிடும்போது வயிற்றில் உள்ள பூச்சியெல்லாம் வந்து அழிஞ்சிட்டு நமக்கு வந்துட்டு நல்ல பசியை தூண்டும். அதனால வந்துட்டு அந்த சாறை எடுத்து வச்சு பசங்களுக்கு நான் கொடுத்துருவேன். அதில் வந்து உப்பு போட்டிருக்கோம், காஞ்ச மிளகாய் போட்டிருக்கோம், வெங்காயம் போட்டிருக்கோங்கிறதுனால கொஞ்சம் காரத்தோடு நல்லாவே இருக்கும். சில பேர் வந்து சூப்பு மாதிரி செஞ்சு சாப்பிடுவாங்க. நான் வந்து அது மாதிரிலாம் செய்ய மாட்டேன். இதை வந்து துவட்டிடுவேன். இல்லைனா சாம்பாரில் உருவி போட்டு செஞ்சுருவேன். இல்லைனா காரக்குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் சேர்த்துட்டு அப்புறம் வந்து கொஞ்சம் தேங்காய்
தேங்காய் கொஞ்சம் போட்டு ரொம்ப நேரம் கிண்டக்கூடாது. தேங்காய் வந்து வெந்தது பாதி வேகாத மாதிரி அதில் இருக்கணும். அப்போ தான் சாப்பிடும்போது நறுக்கு நறுக்குன்னு சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. உண்மையாகவே கீரையிலே வந்து நல்ல டேஸ்ட்டான கீரை வந்து முருங்கைக்கீரை தான். ஆனால் அது சில பேர் வந்து அதை உருவி கிருவி செய்யணுங்கிறதுக்காண்டி யாரும் செய்யறதில்ல. முருங்கைக்கீரை ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி இட்லி பானையில் வந்துட்டு முருங்கைக்கீரை, காஞ்ச மிளகாய், வெங்காயம்லாம் போட்டு அதை வேக வச்சுட்டு அதை வந்து நல்லா வெள்ளை துணியில் போட்டு வெயிலில் நல்லா காய வச்சு ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டோன்னா கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றி அதில் லைட்டாக அப்படியே போட்டு ஃப்ரை பண்ணி அப்படியே சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்டியாக இருக்குங்க அது. அது நம்ம வந்து முருங்கைக்கீரை கிடைக்காத இடங்கள்லாம் நம்ம எடுத்துகிட்டு போய் வச்சுக்கலாம். அதை இப்போ நம்ம ஊருக்கெலாம் போனோன்னா முருங்கைக்கீரை நிறையா இருக்கும். கிராமத்தில் வேலிக்கெலாம் அதை தான் வச்சுருப்பாங்க. அப்போ அந்த கீரையை எடுத்து நம்ம இது மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு வந்து டப்பாவில் வச்சுட்டோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி பொடியில் சேர்த்துக்கலாம், பருப்பு பொடியில் சேர்த்துக்கலாம், தனியாக முருங்கை இப்படி செய்யலாம். முடி நல்லா கொட்டுறவங்க வந்து கண்டிப்பாக முருங்கைக்கீரை சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கே ரிசல்ட்டு நல்லாவே தெரியும். அந்த மாதிரி நம்ம எளிமையாக கிடைக்கிறதெல்லாம் விட்டுட்டு பாட்டிலில் போட்டு விற்கிற அந்த எண்ணெயை வாங்கி வாங்கி நம்ம வந்துட்டு அவங்கவுங்க கண்டதையும் போட்டு செஞ்சு இந்த எண்ணெய் ஹெல்த்தி எண்ணெய், ஹேர் ஆயில் அப்படி இப்படின்னு விற்கிறாங்க. அதை வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.